இன்றைக்கான 3வது பிரமோ வந்துருச்சு. தர்சிகாக்கா ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்துருக்குது. அந்த திருட்டு வேலையை வந்து பார்த்துட்டு அது வந்து ஒத்துக்காமல் இருந்திருக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வடைச்சிருக்கு. அதனால தான் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இவ ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கல. அவள் தான் வந்து சுவரை வந்து திருடி தின்னா அப்படிங்கிறத ஒத்துக்கல. இப்போ வந்து அவளே ஒத்துக்கிட்டா, அதனால தர்சிகா மேலே தான் தப்பு இருக்குது. அதனால் அவளை போட்டு ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்டும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அன்சிதாவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த தர்சிகா அப்படிங்கிற 200% ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்வீட் கிரேவிங்னால ஏதோ ஒன்று செஞ்சு லபக்குன்னு உள்ளே அடிச்சு விட்ருது. அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் கேட்குறான், ஜெஃப்ரி வந்து கேட்குறான். ஜெஃப்ரி கேட்கும்போது ஒழுக்காம பதில் சொல்லாமல் என்கிட்ட பேசு, என்னை பற்றி தானே பேசுகிற, என்கிட்ட பேசு, அதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அது வந்து மழுப்பி இருக்குது. உடனே ஜெஃப்ரி வந்து டென்ஷன் ஆகிறான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் போடுறதோ, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்குறதோ என் வேலை இல்லை. என் கேப்டன்சி தப்புனா போய் வந்து பூவை வெட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து ரொம்ப காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசுகிறான். இப்போ எல்லா சபையும் கூடுது. அதில் வந்து நம்ம சவுண்டு எந்திரிச்சு வேறு லெவலில் ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு இடையிலே வந்து அது ஒத்துக்குச்சு, தப்பு ஒத்துக்குச்சு. இந்த மாதிரி எனக்கு ஸ்வீட் கிரேவிங் இருக்குது, அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சவுண்டுமே எந்திரிச்சு, நீ தானே திண்ட, அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீனு ஒத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டையே வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சி விட்டாங்க. அதாவது இதில் என்னென்னா, என் மேலே தப்புங்குது, ஆனால் நான் தான் அதை திண்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கலை. அங்கே தான் வந்து அந்த சூழ்ச்சி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் போக கடைசியில் வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நீங்கள் எல்லாம் கேட்குறது, நான் தான் தப்பு ஒத்துக்கிட்டல, அதுக்கப்புறம் கேட்குறீங்களே அப்படின்னா, நீ அதுக்கப்புறம் கேப்டன் மேலே ஒரு பழியை போட்டால் அந்த பழியை என்னன்னு கேட்கத்தானே கேட்கக்கூடாதுன்னா இது பிக் பாஸ் வீடு. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து நூல் விடாமல் கேட்பாங்க தர்சிகா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைவில் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.